ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனோஜ் திவாரி மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஹிண்டாக கொடுத்துருக்காரு. ஸோ IPL 2024 மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு மாதிரி இருந்தது, பட் அவங்களோட ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் எந்த ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் IPL வரப்போகிற எல்லா மேட்சஸையுமே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்களோட பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷனில் நிற்கிறாங்க. ப்ளஸ் நெட் ரன் ரேட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கிற இந்த ஒரு டைமில் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹர்திக் பாண்டியாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஒரு டைம் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் செக் பண்ணி மறுபடியும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸோ அவருடைய வின்னிங் வேஸுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய மனோஜ் திவாரி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா ப்ளஸஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரியான கேப்டனி ஷாட் போடும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னா அது கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான். நாட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், அங்கே கேப்டன்னாலே ரோஹித் தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற டீமை கிரியேட் பண்ணதே ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா தான். ஸோ அவருக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஈவன் வின் அப்படின்னா என்ன, IPL ட்ராஃபினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனவை மிகப்பெரிய கனவாகவே வச்சுருந்த மும்பை இந்தியன்ஸுக்கு அதை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் முதல் கோப்பையை வாங்கி கொடுத்து ஊக்கம் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் இந்த லெவலில் கொண்டு வந்ததே ரோஹித் தான். அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா செலக்ட் பண்ணதே நிறைய பேரால் தாங்கிக்க முடியல. அதை நிறைய பேர் தாங்கிக்க முடியாமல் மும்பை இந்தியன்ஸுக்கு இனிமேல் சப்போர்ட்டே பண்ண மாட்டோன்னு இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் அந்த இடத்துல கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதும் இப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனாக அவர் அவரை ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் அதாவது வெளியே போன ஃபேன்ஸே மீண்டும் கூட உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விராட் கோலியே ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிப்பாங்க, ஒரு லவ் காமிப்பாங்க. பட் இங்கே ரிசல்ட்ஸே MI ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவரோட பவுலிங் சேஞ்சஸ், அவரோட ஆட்டிடியூட்ஸ், அவரோட பேட்டிங் பொசிஷன், அவரோட பேட்டிங் டென்ச்சர் அப்படின்னு சொல்லி எதுவுமே வின்டேஜ் லெவலில் இல்லை. பவுலிங் அப்படின்னு பார்த்தா அவரே நான் ஓப்பனிங் ஓவர் போகிறேன்னு வந்துடுறாரு. ஃபினிஷிங்கில் 2-3 சிக்ஸ் அடிப்பாருன்னு பார்த்தா அவர் நம்பர் 4ல் 10 பாலுக்கு 10 ரன் அப்படின்னு ஆடிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேன்ஸுக்கு வேறு லெவலில் ஒரு மனை உளைச்சல் அப்படிங்கிறது தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மும்பை அவங்களோட வின்னிங் வேஸுக்கு திரும்பணும்னா ஹர்திக் பாண்டியா நம்பிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரோஹித்தை மீண்டும் ரீஅப்பாயிண்ட் பண்ணி ஸோ அந்த கேப்டன்சியை கொடுத்தா மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட என்விரான்மெண்ட் மாறி மீண்டும் வின்டேஜ் ஃபார்முக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ மனோஜ் திவாரி சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த மேனேஜ்மெண்ட் அவங்களோட கால் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்களா? ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்ததுன்னா, மும்பை இந்தியன்ஸ் நம்மளுடைய ரோஹித்தை போய் கேட்கும்போது அவர் வரலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.